நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 21/11/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று பிற்பகல் 2:37 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:26 வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று பிற்பகல் 2:26 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 2:26 வரை அஸ்வினி, பின்பு பரணி. மேஷம் ராசினியர்கள். இன்று தொட்ட காரியம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தொல்லை கொடுத்தவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். தொழில் உங்களுக்கு வளர்ச்சி பாதை சீராக இருக்கக்கூடும். கடன் உதவி கண்டிப்பாக இருக்குங்க. இன்று பாதையில் நின்ற பணி கண்டிப்பாக மீண்டும் தொடரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றி பிடிப்பீர்கள். வெற்றி கனியை எட்டி பிடிப்பீர்கள். வியாபார போட்டிகள் விலகி செல்லுங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். பண வருமானம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சுயமரியாதை வெளிப்படக்கூடும். இன்று பெண்களுக்கு திட்டமிட்ட பணிகளை வெற்றி இருக்கும். பண வரவு சீராக வரக்கூடும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். தோழிகளுடன் சுமூகமாக பேசி பழகுவீர்கள். பெண்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வி உங்களுக்கு மிக சிறப்பாக அமைதிவிடக் கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். இன்று படிப்பில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று வருமானம் கண்டிப்பாக கூடும். புதிய பொறுப்புகளும் வந்து சேரக்கூடும். தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடும். தொல்லை கொடுத்தவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். தொழில் வளர்ச்சி மேலோங்குங்க. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். பரணி பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சூழல் ஏற்படக்கூடுங்க. கிருத்திகை இன்று உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாகக்கூடும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. கொஞ்சம் நீங்க பரபரப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். என்று உங்களுக்கு சந்தோஷம் எதிலும் கொடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுலபமாக பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்ட முடியும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடிவிடும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். காலை நேரம் உங்களுக்கு கலகலப்பாக இருக்கக்கூடும். தொழில் பலம் என்று மேலோங்கி விடக் கொடுங்க. விடாமுயற்சிக்கு வித்திரும் நாளாக இருக்கக்கூடும். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனக்குழப்பம் ஏற்பட்டு பின்னர் நீங்குங்க. திட்டமிட்டு செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். காரிய வெற்றிக்காக போராடுவீர்கள். கூடுதலாக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். ஆன்மீகத்தை நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. கவனமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. எதிலும் எச்சரிக்கை இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும்.
எதிலும் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடுங்க. வெற்றிகரமாக எதையும் செய்ய முடியும். நன்மைகள் உங்களை நாடி வரக்கூடும். பெண்கள் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் பிடிவாத குணத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியுங்க. உயர்கல்வியில கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. பதட்டமாகவும் காணப்படுவீர்கள். செய்ய நினைத்த காரியத்தை மட்டும் செய்யுங்கள், அது போதும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று அனைவருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். நல்ல விஷயங்கள்ல ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். மன பதட்டம் கொஞ்சம் உருவாக கொடுங்க. நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். இன்று முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். முடியாத காரியங்கள் கூட வெற்றி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி. என்று ஓரளவு விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். யதார்த்தமான சூழல் வெளிப்படக்கூடும். கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீண் விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. இன்று உங்களுக்கு மனம் பதட்டமாக இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மிருக சிரிஷம் இன்று மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். என்று நீங்க மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். சந்தோஷங்கள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். என்று நீங்க முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். தெளிவு பிறக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். சந்தோஷமான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கூடுங்க. சந்தோஷமான தருணங்கள் உண்டாகக்கூடும். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. எல்லாம் நல்லபடியாக இருக்க கொடுங்க. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாக கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடல் நலம் சீராகும். சரியான பாதையில் இன்று நீங்க சென்று வருவீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. மிகவும் வேண்டியவரை பெரிய வேண்டிய சூழல் இருக்கும். மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். வீண் விரோதங்கள் விலகி செல்ல கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையில் இருந்த இடைவெளி குறைந்து விடக்கூடும். மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்க கொடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை நீங்க அமைதி காண்பது மிக சிறப்பு. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். பொறுப்புடன் இன்று நீங்க கண்டிப்பாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் இன்று நட்பால் நல்லது நடைபெற கொடுங்க. அடுத்தவருக்கு உதவியில் செய்யக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திரும் நாளாக இருக்கக்கூடும். முக்கிய முடிவில் தெளிவாக எடுப்பீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று நீங்க
எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். திருவாதிரை, முகப்பொலிவு அழகு கூடிவிடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. நல்லதொரு விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்கள் சுலபமாக கை கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். என்று ஓரளவு விருப்பங்கள் கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. எதிர்ப்புகளும் விலகி செல்ல கொடுங்க. புனர்பூசம், இன்று எடுக்கும் முடிவில் லாபம் ஏற்படக்கூடும். காரியங்களும் சுலபமாக கைகூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. சரியான நேரத்திற்கு உறங்க செல்வது நல்லது. சீக்கிரமாக உறங்க செல்லுங்கள். அதிக நேரம் தொலைபேசியை பார்க்க வேண்டாம். இன்று வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள், இன்று நீங்க எதிலும் பொறுமையுடன் செயல்படுவீர்கள். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. பயணங்களால் நல்லதொரு பலன் கிடைக்கும். நண்பர்களின் உதவிகள் கிட்டும். குடும்ப சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லோரையும் இன்று நீங்க நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். இருந்தாலும் மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்கள் நடக்கக்கூடும். மனம் தளராமல் செயல்படுவது நல்லது. வீண் ஆசைகள் அவ்வப்போது மனசுக்குள் தோன்றும். குடும்பத்தில் இருப்பவரால் சிறு சிறு பிரச்சனைகள் கொஞ்சம் உண்டாகும். பிள்ளைகளுடைய நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனமாக செயல்பட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு கண்டிப்பாக மாறுங்க. பெண்கள் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று முயற்சியின் பேரில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதியுடன் நிற்க பாருங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். மாணவருக்கு பொறுப்புகள் கூடும் நாளாக கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், இன்று குடும்ப பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வர கொடுங்க. தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். பணம் விரைவாக கொஞ்சம் செயல்படுவீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். யாரையும் நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். இன்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. பூசம், நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை சுலபமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். யோகபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். படிப்படியாக இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். மன பதட்டம் கொள்ள வேண்டாம். இன்று உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. ஆயில்யம், இன்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. தொழில்முறை பயணங்கள் கூட வெற்றியை கொடுக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். இன்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. எதிலும் பொறுமையுடன் இருந்து செயல்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். தொகை கேட்ட இடத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்குங்க. உத்தியோக மாற்றங்கள் என்று ஏற்படக்கூடும். பிடிவாத குணத்தை மட்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக தீருங்க. தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த நிதி வசதி கண்டிப்பாக கிடைக்கும். திட்டமிட்டதை விட கூடுதலாக செலவுகள் ஏற்படக்கூடுங்க. பணியாளரிடம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி கூறுவதுபடி நடந்து கொள்வது நன்மை கொடுக்கும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாக சீரர்களை சரி கட்டி விடுவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். மாலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். இன்று நீங்க அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இன்று பெண்களுக்கு மன கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. காதல் போன்ற விஷயங்களை தெளிவு ஏற்படக்கூடும். கண்டிப்பாக காதல் கைகூடும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். இன்று
மாணவர்கள் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். எல்லா விஷயத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. உற்சாகமான சூழல் வெளிப்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இந்த முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சந்தோஷமான சூழல் வெளிப்பட கொடுங்க. என்று உங்க கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி மகிழ முடியுங்க. பூரம். எதிரிகள் தவிடுபொடி ஆவார்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதமான சூழல் வெளிப்படக்கூடும். கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. சந்தோஷமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம். மிகவும் கவனமாக செயல்படுவீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவை என்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் ஏற்படக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது போதுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று எதிலும் புதிருமாக செயல்பட்டவர்கள் விலகி செல்ல கொடுங்க. தீட்டிய திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். முடிவுகளில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. இன்று கன்னி ராசினியர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். தொகை கேட்ட இடத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக கொடுங்க. சிலருக்கு வாகன யோகம் ஏற்படக்கூடும். இன்னும் சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் ஏற்படக்கூடும். இன்னும் சிலருக்கு பழைய வீட்டை மாற்றலாமா என்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகி செல்லும். சகோதர ஒற்றுமை பலப்படக்கூடும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் இணையக்கூடும். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பிரச்சனைகளை சமாளித்து விடுவீர்கள். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். பண வரவு கண்டிப்பாக கொடுங்க. வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனம் வேண்டும். பயணங்களின் பொழுதும் வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாக கூட்டும். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் விரும்பும் விதத்தில் இருக்க கொடுங்க. இந்த கன்னி ராசினியர்கள் அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். துரிதமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். என்று பெண்கள் காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். காதல் ஒருபோதும் பிரச்சனையை கொடுக்காது. மன அமைதியை கொடுக்கும். காதலை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். குழப்பம் வேண்டாம். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். எந்த ஒரு வேலையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று வேக வேகமாக சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அலசி ஆராய்ந்து பார்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. வாகன யோகம் ஏற்படக்கூடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். புதிய சொத்து சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். முடிவுகளில் லாபம் ஏற்படக்கூடும். புதிய பங்குதாரர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அஸ்தம். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். திடீர் பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். பணப்புழக்கம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். வாகன யோகமும் ஏற்படக்கூடும். ஒரு முறைக்கு பலமுறை எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. பயணங்களில் செல்லும்போது கவனம் இருக்கட்டும். என்ற வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கை இருக்கட்டும். என்று உங்களுக்கு முடிவுகளில் தெளிவு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் சரியாக கூடும்.
குழப்பங்களும் சரியாக கூடும். வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பணம் வரக்கூடிய வழியை நீங்க கண்டுபிடிப்பீர்கள். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள் என்ற நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இந்த அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வெளிநாட்டு தகவலால் வியப்படைவீர்கள். முக்கியமான காரியத்திற்கு முடிவெடுப்பீர்கள். மனக்குழப்பங்கள் விலகி செல்ல கொடுங்க. வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சரியாக கொடுங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவீர்கள். நிர்வாக திறமை என்று பளிச்சிடக்கூடும். தேவையான பண உதவிகள் கிடைக்க கொடுங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளிலும் வெற்றி ஏற்படக்கூடும். அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடிவிடுங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு என்று எதிலும் மன மகிழ்ச்சி கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதல் மட்டுமே புரியாத புதிர்போர் இருக்குமே தவிர இருந்தாலும் பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதலுக்காக இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். கல்வியில் சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நிர்வாக திறமை பளிச்சிடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிரிகள் தவிடுபொடியாக கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. சொன்ன சொல்லை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தள்ள வேண்டாம். வெளிநாட்டு செய்தி மகிழ்ச்சி கொடுக்கும். அனைவரும் வியப்படையும் வகையில் செயல்பாடுகள் மேலோங்கி விட கொடுங்க. சுவாதி, நல்ல எண்ணங்கள் வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கூடும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். உணர்வுபூர்வமாக பேசுவீர்கள். உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் சரி கட்டி விடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம், காரிய தடை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள். நேர்மையுடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். இன்று நீங்க நிதானமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வெளிநாட்டு பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பண வரவு எதிர்பார்த்தபடி அமைந்து விடக்கூடும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் மாறிவிடக்கூடும். தொழில் கூட்டாளிகளின் அனுசரணைகளை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உடைய கருத்துக்களை நீங்க மாற்று கருத்துக்காக தெரிவிக்க வேண்டாம். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிவரின் செயலில் உங்களுக்கு மந்த நிலை ஏற்படக்கூடும். சுறுசுறுப்புடன் செயல்படுங்கள், வெற்றி ஏற்படும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது சரியாக கூடும். புதிய முயற்சிகளை நீங்க தள்ளி போடுவதும் கவனமாக செயல்படுவதும் மிக நல்லது. குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்க கொடுங்க. எதுவும் வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்று முரட்டு தைரியம் வேண்டாம். பொருளாதார சிக்கல் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கும். பண வரவை இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. மனக்குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க. பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக தன்னை காத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் எடுக்கும் முடிவில் வெற்றி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கொடுங்க. நல்ல விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும்
பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். செய்யும் காரியத்தை மட்டும் யோசித்து செய்யுங்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். பஞ்சாயத்துகள் சாதகமான முடிவை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி ஏற்படக்கூடும். காரியத்தில் அனுகூலம் உண்டாக கொடுங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பீர்கள். திறமைகளை இன்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். இன்று மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கொடுங்க. எதிரிகள் தவிடுபொடியாக கொடுங்க. வருமானம் வரக்கூடிய வழி நீங்க கண்டுபிடிப்பீர்கள். அனுஷம். இன்று முகப்பொலிவு அழகு குடிவிடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்படக்கூடிய சொல் வெளிப்பட கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். பெரு முயற்சியுடன் காரியங்கள் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்கான செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடுங்க. கேட்டை. நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். மிகவும் பொறுப்புடனும் காணப்படுவீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை விலகி செல்லக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நீங்க எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள். இன்று நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி போன்ற துறைகளில் வெற்றி ஏற்படக்கூடும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பண வரவு எதிர்பார்த்தபடி அமைந்துவிடக்கூடும். யோசித்து செயல்படுவதன் மூலம் யோகங்களும் வந்து சேருங்க. வருவாய் அதிகரித்தாலும் மன நிம்மதிக்கு குறைவிருக்காது. மேல் அதிகாரியின் வெறுப்புக்கு ஆளாக வேண்டியிருக்கும். பயணங்களால் வீண் விரயம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடல் களைப்பும் சோர்வும் ஏற்படக்கூடுங்க. கடினமான உழைப்பு வெளிப்படக்கூடும். கவனமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். தடைப்பட்ட காரியங்களை கண்டு பயப்பட வேண்டாம். தடை கண்டிப்பாக நீங்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்குங்க. ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தேவையான பண உதவி கிடைக்க கொடுங்க. பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று முடிவுகளில் தெளிவு ஏற்பட கொடுங்க. பணி சுமையும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். காதல் குழப்பத்தையே கொடுக்கும். விட்டுக் கொடுங்கள். பொறுமையாக இருங்கள். காதல் ஜெயிக்கும் வரை அமைதியுடன் செயல்படுங்கள். அது போதும். இன்று மாணவர்கள் யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம். செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்களில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். செயல்பாடுகள் உங்களுக்கு வேகம் ஏற்பட கொடுங்க. யோகங்களும் வந்து சேரக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. உடல் களைப்பு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கொஞ்சம் சோர்வாக காணப்படுவீர்கள். மூலம் நட்சத்திரக்காரர்கள் பயணங்களால் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. போராடம். நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். கூடுதலாக பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கி விடக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். உயர் அதிகாரியின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். சில நேரங்களில் நீங்க பார்த்து பேச வேண்டும். பதட்டம் கொள்ள வேண்டாம் என்று இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. உத்திராடம். மனக்கசப்பு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். தீட்டிய திட்டமும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகளை செயல்படுத்த வேண்டும் என்று நினைப்பீர்கள். இன்று பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்று புன்முறுவல் சிரிப்புடன் காணப்படுவீர்கள். எல்லோரிடத்திலும் இன்று நீங்க அன்பை விதைப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திடீர் பண வரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. பணப்புழக்கமும் ஒரு பக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொழில் கொஞ்சம் மந்தமாக இருக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடுங்க. பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் இன்று காணாமல் போகக்கூடும். குடும்பத்துக்கு தேவையான பொருள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடுங்க. வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். ஆர்வமுடன் இன்று நீங்க பணியில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு கொஞ்சம் காணப்படக்கூடும். பிள்ளைகளின் கருத்தை அறிந்து
அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவீர்கள். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. மூத்த சகோதரர் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். காரியங்களும் உங்களுக்கு சுலபமாக கைகூடுங்க. நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருக்கக்கூடும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்க மனசுக்குள் சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். பெரிய அளவில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட நல்லதொரு முடிவை கொடுக்குங்க. பெண்கள் நிலையான வாழ்க்கையை வாழ்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருந்தது. கண்டிப்பாக மாறுங்க. காதலை நீங்க அமைதி கொள்வது மிக சிறப்பு. பதட்டம் வேண்டாம். மிகவும் நேர்மையுடனும் இருப்பீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். திட்டங்களும் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். பிரச்சனைகள் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சாதிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. திருவோணம். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. அவிட்டம். இன்று யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சியங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. இந்த சிரமங்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவீர்கள். கேட்ட இடத்திலும் பண வரவு கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று கொஞ்சம் சோம்பேறித்தனம் வெளிப்படக்கூடும். செய்ய நினைத்த காரியத்தை மட்டும் யோசித்து செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. சுமூகமான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக கிடைக்குங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். மாற்றங்களையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். இன்று புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள். வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனை மேற்கொள்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாளுவதில் கவனம் இருக்கட்டுங்க. தொழில் வியாபாரத்தின் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வேலைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். இழந்த வேலை வாய்ப்பினை கூட கண்டிப்பாக பெற முடியும். தொழில் போட்டிகளும் விலகி செல்லக்கூடும். தேவையான பண உதவிகளும் கிடைக்க கொடுங்க. தொழில் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். அலுவலக வேலைகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதுமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. பெண்கள் பணிகளை விரைவாக முடிக்க முடியும். காரியங்களையும் அற்புதமாக செய்ய முடியும். மனசுக்குள்ள சந்தோஷம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு என்று நல்லதொரு பலன் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை இதனால் கொடுக்காது. காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருக்கக்கூடும். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவருக்கு பொறுப்புகள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். விடாமுயற்சிக்கு வித்திரும் இருக்கக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூட்டும். மனக்கலக்கம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. தொழில் அற்புதமாக வளர கொடுங்க. சதயம். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்குகள் விலகி செல்லுங்க. பகைகளும் கண்டிப்பாக மாறக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபொடி ஆகுவார்கள். பங்காளி சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். இன்று உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. இன்று இனிமையாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். எண்முகம் கொடுத்து அனைவரிடமும் பேசுவீர்கள். தாமதம் ஏற்படுத்தி பணிகள் சூடுபிடிக்கும். மனசுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள்.
இன்று நீங்க அற்புதங்கள் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள், இன்று பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வெளிநாட்டு தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். நிலைவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். வியாபார நோக்குடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. தீட்டிய திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். குடும்பத்திலும் அமைதி நிலவ கொடுங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளை சரி கட்டி விடுவீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படக்கூடும். பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகக்கூடும். புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்க கொடுங்க. பெண்கள் மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் சீர்படும். பெண்கள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குங்க. இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். பின்னொரு நாளில் முடிவு எடுத்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள், படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். படிப்பை தவிர வேறு எதிலும் சிந்தனை செல்ல வேண்டாம். விளையாடும் பொழுது கூட கவனமாக விளையாடுங்கள். கல்வியில் கண்டிப்பாக தேர்ச்சி பெற முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி, இன்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். சுமூகமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் இருக்க கொடுங்க. முடிவுகளில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். இன்று நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். உத்திரட்டாத்தி, பங்காளி சண்டைகள் முடிவுக்கு வரக்கூடுங்க. காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணி நிறைவாக இன்று காணப்படக்கூடும். மனமும் நிறைவாக இன்று இருக்கக்கூடும். செயல்பாடுகளில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. ரேவதி, சந்தோஷமான நாளாக இருக்கக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்படக்கூடும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை. சுமூகமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று நீங்க நேர்மையின் சின்னமாக கருதப்படுவீர்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.